இன்டர்வியூ பத்தி பேசுறோமா? இன்டர்வியூ பற்றி பேசலாம். ரொம்ப நாளாக அது நம்ம தனியாக பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இன்டர்வியூ பற்றி பேசலாம். சரி, எப்படி நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? ரெண்டு விதமா பிரிச்சிருவோம். ஒண்ணு கொஞ்சம் யங்கா, இப்பதான் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, இப்பதான் உள்ள வராங்க. யங்கானா அப்படி பார்க்காதீங்க, எனக்கு புரியுது, பட் ஸ்டில் சொல்றேன். இன்னொன்னு என்ன மாதிரி ஆளுங்க, ஒரு ஆங்கிள் பார்த்தா உங்களை மாதிரி ஆளுங்க, சரியா? நம்மள மாதிரி ஆளுங்க. எப்படி சூப்பரா? எந்த ஆங்கிள் பார்த்தா என்ன மாதிரி ஆளுங்க தெரியலையா? அப்படியா? என்ன மாதிரி தெரியும்? அவ்வளவு தைரியமா? இப்போ ஒரு 5 இன்டர்வியூ அனுப்பி விடுறேன், போறீங்களா? தைரியமா போய் பண்ணுவீங்களா? அப்போ அதான் பெஞ்ச் மார்க். ஓகே, அதான் பெஞ்ச் மார்க்ல. பெஞ்ச் மார்க் என்னன்னா, நம்ம இப்போ இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு, பட் ஸ்டில் நமக்கு ஒரு இன்டர்வியூன்னு போகும்போது ஒரு பயம் வருது இல்ல? பயம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, ஓகே உங்களுக்கு எல்லாம் பயம் இருக்காது, இதுனா பெரிய விஷயம் அவங்களுக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம். உங்களுக்கு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எடுத்ததுமே தான் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு நான் போன இன்டர்வியூ தான் சொல்லுவேன். வந்து ஒரு 25 இன்டர்வியூ ஃபெயில் ஆயிட்டு, லைக் காலேஜ் முடிச்சுட்டேன், 25 இன்டர்வியூ ஃபெயில் ஆயிட்டு. அப்போதான் ரியல் வேர்ல்டு புரியுது. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததும் கோல்டு மெடல், மேக்ஸ்ல 100, மேக்ஸ்ல 80, டசன்ட் மேட்டர், ரைட்? அதுக்கப்புறம் நம்ம எந்த லெவல் ஆப்டிடியூட் படிக்கிறோம் அப்படின்றது பொறுத்து தான் அது இருக்குது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா, அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நான் போனப்போ வந்து இது 3A இன்ஃபோடெக் அந்த கம்பெனி, அங்க இருந்து லெட்டர் வந்துருந்துச்சு அப்ளை பண்ணதுக்கு. நிறைய அப்ளை பண்ணிருந்தோம். அதுல இந்த லெட்டர் வந்துருச்சு வாங்கன்னு சொல்லிட்டு. இன்டர்வியூ வென்யூ பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட். ஹைகோர்ட் இந்த பர்டிகுலர் ஆபீஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே அரஃபத் தான், அதாவது இப்ப பேமெண்ட்ல புலியா இருக்கிறவரு, கம்ப்யூட்டர்ஸ்ல பெரிய இருக்கிறவரு, அவரு ஹைகோர்ட்டுக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் எல்லா இன்டர்வியூ நம்ம எல்லா கதவையும் தட்டுறோம்ல, அப்ப அந்த கதவையும் தட்டுறோம். ஐரானிக்லி நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கதான், பட் ஹைகோர்ட் வாசல்குள்ள கூட நான் போனதில்லை. ஸோ உள்ள நான் என்ன நினைச்சேன், போயிட்டு லெஃப்ட் எடுத்தா வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு 2:30 மணி இன்டர்வியூக்கு 2:25க்கு உள்ள போறேன். போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது உள்ள அது 2 ஏக்கர் அப்படின்ட்டு. நீங்க நடந்து போனீங்கன்னா அது எங்கேயோ இருக்கு, பில்டிங் எல்லாம் எங்கெங்கயோ இருக்குது. அனெக்சர் 15 பில்டிங் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, லாங் ஸ்டோரி ஷார்ட், அந்த பில்டிங் எல்லாம் கண்டுபிடிச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் என்னோட இன்டர்வியூ பேனல் பாத்தீங்கன்னா 2 ஜஸ்டிஸ், 2 ஜட்ஜஸ், அதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கல் பர்சன் எடுத்தாங்க. ஒரு பேனல் இன்டர்வியூ, ஃபர்ஸ்ட் ஒரே இன்டர்வியூ தான், ஒரே இன்டர்வியூ. அதை அட்டென்ட் பண்றீங்க, 1/2 மணி நேரம் பேசுறீங்க. கான்டெக்ஸ்ட்காக இந்த கேள்வி கேட்கறேன், கேட்க கூடாத கேள்விதான், பட் கேட்கறேன். இது எந்த இயர்? ஓ மை காட், இது 2009. ஏன்னா இப்போ இதை ஒட்டி ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து பேனல் இன்டர்வியூஸ் ஆர் காமன். 2025 இப்ப நம்ம இப்போ இன்டர்வியூஸ் பாத்தீங்கன்னா, இப்போ வெளியே எஸ்பெஷலி அவுட் சைடு இந்தியா பாத்தீங்கன்னா பேனல் இன்டர்வியூஸ் அ பிக் திங். இப்ப எல்லாருமே நடுங்கிறது அதுக்குதான். ஆமா. 2009ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? புரியல அது என்னன்னு. போனா ஜட்ஜஸ் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இது இங்கேயே இன்டர்வியூ வச்சிருக்கானுங்க, இது என்ன கம்பெனி அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ரொம்ப பயமா இருந்துச்சு. பட் ஆனா ஸ்டார்டிங் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் வந்து என்னுடைய பொது அறிவை சோதிக்கிறாங்க, இவர் வந்து என்னோட டெக்னிக்கல் அறிவை சோதிக்கிறாரு. அவங்க 2 பேரும் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் யாருன்னு கேக்குறாங்க, ஏன் வர லேட்டுன்னு கேக்குறாங்க, நீரே இருக்க பட் ஏன் உன்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்றாங்க. இந்த மாதிரி நிறைய வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, கான்ஃபிளிக்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசிக் கொஸ்டின். அந்த சைடு ஒருத்தர் டெக்னிக்கலா கேட்டுக்கிட்டே இருந்தாரு, அதுக்கு எவ்வளவு நல்லா ஆன்சர் பண்ணேன்னு தெரியல. பட் ஆனா இந்த சைடு கேட்டவங்கள்ட்ட ரொம்ப நல்லாவே ஆன்சர் பண்ணாங்க, கான்ஃபிடன்ஸ். அதுல அட் தி எண்ட் ஒரு 40 பேர் செலக்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஓவராலா. அன்னைக்கு நான் செலக்ட் ஆனேன், சென்னை சிட்டிக்கு நான் செலக்ட் ஆனேன். சென்னை சிட்டியோடைய ஒரு ஜூனியர் PM மாதிரி செலக்ட் ஆனேன் நினைக்கிறேன். பட் இட்ஸ் லைக் அந்த இன்டர்வியூ அந்த போறப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது, உட்கார்றப்ப நீங்க சொன்ன அந்த பயம் இருந்தது. But they were kind enough to put it that way. அந்த சைடு இருக்கவங்களும் மனுஷங்க தானே, என்ன சொல்றீங்க? ஸோ கரெக்ட். ஐ திங்க் அது ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த சைட்ல இருக்கவங்க மனுஷங்க தான் அப்படின்றது திருப்பி நான் நிறைய இடத்துல நிறைய சிச்சுவேஷன்ல நானே எனக்கு சொல்லிக்கிட்டது. இப்ப வந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க அந்த பக்கம் ஒருத்தர் ஒரு 200 பேருக்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கும் போது, ஏன்னா நான் அதை இன்டர்வியூட ரிலேட் பண்ணுவேன். இன்டர்வியூல நீங்க ஒருத்தர் கூட பேசுறதும் அங்க 200 பேசுறதும் அதே ஃபியர் தான். ஃபியர் லெவல்ல பாத்தீங்கன்னா 2 ஒண்ணுதான். அந்த பாயிண்ட் நம்மளோட கேப்பபிலிட்டியா அந்த பக்கம் அனுப்பணும் இல்லையா?
அப்போ திருப்பி திருப்பி சொல்லிக்கிறது என்னன்னா, அந்த பக்கமும் மனுஷங்க தானே, அந்த பக்கமும் மனுஷங்க தானே அப்படின்றது ஐ திங்க் நல்லா ரெசனேட் ஆகுது. நம்ம இன்ட்ரெஸ்டிங். உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பிளஸ் இயரோட நீங்க சொல்லி ஆகணும். எப்போ ஓ அப்படியா? ரைட், ஓகே. பேப்பர்ல எப்படியோ பார்த்து அப்ளை எப்படியோ பண்ணீங்களா, வச்சு புறா வச்சு வீடு தூது விட்டீங்களா, புறா போச்சா, இன்டர்வியூ அப்ளிகேஷன் கொடுத்து, இல்ல அந்த காலத்துல என்ன நடந்துச்சு தெரியாது இல்லையா, நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஓகே, ரைட். அதையும் இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நீங்க பிறக்கல அப்படின்றதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ரைட், ஓகே. ஐ திங்க் 1995 96 நினைக்கிறேன், அந்த டைம் நினைக்கிறேன். 1995 96 அப்பெல்லாம் வந்து நீங்க நியூஸ் பேப்பர்ல தான் இன்டர்வியூ ஆட்ஸ் பார்க்கணும். இட் இஸ் நாட் இன்டர்நெட் கிடையாது, இது கிடையாது. ரைட். ஸோ இப்போ நீங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ராமா தான், அதாவது ஒரு பெரிய விஷயம் தான். என்னன்னா, இந்த வாரம் நீங்க பாத்துட்டீங்க, உங்களுக்கு எந்த இன்டர்வியூ இல்லை அப்படின்னா நீங்க அடுத்த ஒரு வாரம் வெயிட் பண்ணணும். த ஆபரேஷன் ஆஃப் சென்டிங் த ரெஸ்யூமே இஸ் வெரி ஈஸி. அந்த ரெஸ்யூமே டிஸ்ட்ரிபியூட் பண்ற அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வந்து இப்போ ரொம்ப ஈஸி. ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலன்றது இல்லை. அப்போ வந்து நான் போய் பிசிக்கலா அப்ளை பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு சென்ட் தம் அண்ட் போஸ்ட்ல அனுப்பணும். ஆர் நீங்க போய் கையில கொடுக்கணும். சரியா? அப்ப அதோட மொடாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வேற மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அங்கேயே போன்ல எல்லாம் அனுப்ப முடியாதா? சாரி, போன்லயா? இது டயல் போன், அந்த காலத்து டயல் போன்லயா? ஸோ அப்படி இருக்கும்போது போன ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து மெமரபிளா இருக்கிறது வந்து கீழ்பாக்கில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு போய் கொடுத்த இன்டர்வியூ தான். அங்க ரெண்டு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவா? அதான் மெமரபிளா இல்ல மெமரபிள் வேற ஏதாவது இருக்கா? மெமரபிள் இல்ல, ஃபர்ஸ்ட் வாஸ் an ஈஸி ஃபர்ஸ்ட் ஜாப். சம்டைம்ஸ் ஃபார் சம் பீப்புள் இட்ஸ் வெரி ஈஸி. நான் படிச்ச ஸ்கூல்லயே நான் வந்து போய் வேலை செய்ய ஆரம்பிச்சதுனால எனக்கு அது ஈஸியா இருந்துச்சு. ஐ மீன் அவங்களுக்கு வேற யாரும் கிடைக்கல போல இருக்கு அந்த டைம்ல, அப்படிதான் எடுத்துக்கணும். உண்மைதான். இது ஹோல் ஐடியா வந்து நம்ம எடிட் பண்ணாம போட போறோம், அதுதான் இருக்கு. ரைட்டா? பட் நான் ஞாபகம் வச்சுப்பேன், நீங்க என்ன சொன்ன ஒரு வார்த்தையும் வந்து யூனோ இதுல பொறிச்சுதான் வச்சிருக்கிறேன். ரைட்டா? இன் எனி கேஸ், அங்க போனா வந்து அங்க 2 பேர் வந்து லோயலால வந்து MBA படிச்ச 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு they have taken a franchisee for First Computers. சரிங்களா? This is, I'm talking about 1995, or somewhere around that time, 1995 around that. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஆண்டர்பிரினர்ஷிப்போட ஒரு அவங்களோட அந்த டைம்ல அது பீக். அது ஆக்சுவலா நீங்க இப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா, பிகாஸ் அவங்க ஒரு சென்டர் வாங்கி அதை இது பண்ணி அவங்க இன்னொரு சென்டர் அம்பத்தூர்ல வாங்கி அந்த சென்டர் அவங்க இன்னொருத்தங்களுக்கு வித்து அங்க அந்த சேல்லையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்க ஒரு ஜேர்னி எனக்கே தெரியாம சப்கான்சியஸா நான் அப்படியே போயிருக்கேன், அவங்க கூட போயிருக்கேன் அந்த இன்னொரு கம்பெனிக்கு வாங்கி. ரைட். ஸோ அங்க இன்டர்வியூ வந்து ஐ வாசன்ட் அகைன் ப்ரிப்பேர்ட். ரைட், ஐ வாசன்ட் ப்ரிப்பேர்ட். தெரியாது, போனோம், கேள்வி கேட்டாங்க, யூ வாண்டட் டு இம்ப்ரெஸ் வாட் எவர் யூ இம்ப்ரெஸ். பட் இப்போ அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன்ல. இப்போ கட் பண்ணா ரைட்டா 2026 ஐ டோன்ட் திங்க் ஸோ இட்ஸ் an easy job to get an interview. ரைட், அதாவது இன்டர்வியூ கிடைக்கிறதே ஒரு பெரிய இதா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் மல்டிபிள் ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல. கரெக்ட். நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸா ஜாப் சேஞ்ச்க்கு அப்புறம் சர்வீசஸ் கம்பெனியில் இருந்தப்போ இன்டர்னலாக நீங்கள் ப்ராஜெக்ட் மாறதுக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ப்ளஸ் நம்ம செலக்ட் ஆகுது இன்டர்வியூ அதெல்லாம் கணக்கு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-200 இன்டர்வியூ நம்ம உட்காந்துருப்போம் லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸில் உட்காந்துருப்போம். பட் இந்த மேபி நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பற்றி பேசின மாதிரி இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ஜாப்ல இப்போ இருக்கோம்ல, இந்த ஜாப்க்கான இன்டர்வியூ பற்றி பேசலாம். ரைட், நடுவுல சொதப்பின ஒரு இன்டர்வியூ சொல்லிடுறேன், பிகாஸ் தட் வில் பீ an interesting one, right? Of course. அமேசான் ஒரு கம்பெனி உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அப்ளை எல்லாம் பண்ணிட்டோம், கூப்பிட்டான், அவனே கூப்பிட்டான். அதாவது அப்ளை பண்ணல, அவனே லிங்க்டின்ல கூப்பிட்டாங்க. ரீசெண்டாவா இல்ல கொஞ்சம் முன்னாடி? ரீசெண்டானா ஒரு மேபி ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி. ரைட், ஓகே ஓகே ஓகே. அவங்க ரீச் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆமா, ரீச் அவுட் பண்ணியாச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே டிராஸ்டிக் ஃபெயிலியர், டிராமாட்டிக் ஃபெயிலியர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே. அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டலா ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, யார் கூப்பிட்டாலும் போகலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும் எல்லாருக்குமே. இன்னொன்னு என்னன்னா, என்னது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்? சார் என்னது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்? லைக் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வாஸ் லைக் ஹைரிங் மேனேஜர் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. அங்கேயே டிராஸ்டிக்கா ஃபெயிலியர் ஆச்சு. ஆனா அவங்க கேட்ட கேள்விலாம் அப்புறம் நான் போய் பாக்குறேன், தேர் ஆல் வெரி பேசிக் கொஸ்டின்ஸ். எனக்கு தெரியல 5-6 years ago, and they were all questions from the job description. It was not even
சோ இங்கதான் என்னோட 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 ஹைலைட் ஆஃப் என்னோட ஸ்டேட் ஆஃப் மைண்டை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆல் எக்ஸைட்டட். I was not even well ready to even look at the job description properly to find out என்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் என்ன கொஸ்டின்ஸ் இல்ல கேட்பாங்க அப்படின்றது. அவங்க கொஞ்சம் நெட்வொர்க்கிங் பத்தி கேட்டாங்க. Of course that was not my strong forte at that point of time. So அப்படின்னும் போதுதான் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அப்ளை பண்றது ஒரு விஷயம், கூப்பிடுறது ஒரு விஷயம்னா, அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுடைய 100% 200% 1000% அதை நீங்க வந்து ஒன்னா நீங்க அலைன் ஆயிருக்கணும், இல்ல அலைன் ஆக்கிக்கணும். we are talking about the AI world. அதனால வந்து உங்க எக்ஸ்பர்டீஸ் தான் எடுத்துட்டு போய் அங்க எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கணும் இல்லையா? So that is what it is. But again, jumping to our recent interviews, Nadula, I was very blessed. I think on the 5-6 years and அப்பத்துல இருந்து ஒரு 2020ல இருந்தே வச்சுக்கோமே, I was very blessed. ஏன்னா நடுவுல ஒரு 6 மாசம் வந்து my role was only to take interviews. I did ஒரு ஜாப்ல சரிங்களா, and very only technical interviews, hardcore technical interviews, right? அப்பதான் வந்து ஒரு டெக்னிக்கலா எப்படி இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்றது. இப்ப நீங்க பார்த்ததெல்லாம் மேபி வந்து நம்ம மத்த உட்கார்ந்த இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்லி நான் டெக்னிக்கலா இருக்கும். டெக்னிக்கலா வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல எப்படி அவங்க இவாலுவேட் பண்ணாங்க. இப்ப இட் வாஸ் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப். 20 மினிட்ஸ் தான் எனக்கு இருக்கும். 20 மினிட்ஸ்க்குள்ள நான் அவங்கள கேலிபிரேட் பண்ணணும். அந்த 20 மினிட்ஸ்க்குள்ள அவங்களுடைய டெக்னிக்கல் குவாலிட்டிஸ் நான் இது பண்ணணும். அதுக்கு எனக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் ரேபிட் ஃபயர்ல அந்த கொஸ்டின்ஸ் கேட்கணும், ரேபிட் ஃபயர்ல அவங்க ஆன்சர் பண்ணணும். பட் அவங்கள நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்க கூடாது. டைமும் கம்மி. அந்த 20 மினிட்ஸ் தான். அந்த 20 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ. வெறும் பேச்சு தான், வெறும் பேச்சு தான். அவங்க ப்ராஜெக்ட் பத்தி தான். பட் அவங்க ப்ராஜெக்ட் பத்தி நான் ஃபுல்லா டெக்னிக்கலா கேட்கணும், ரைட்? அப்போ வந்து ஓகே நீ கோட் எழுதிட்ட, வாட் இஸ் பிக் ஓ நோட்டேஷன் ஆஃப் யுவர் கோட் அப்படின்னு கேட்டா அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். எனக்கு அந்த ஆன்சர் புரியணும். வர வழியே இல்ல, நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த 6 மாசம் அதுதான். அந்த ட்ரைனிங் வாஸ் வெரி இது. அப்பதான் தெரிஞ்சது ஒரு இன்டர்வியூவருக்கு வந்து எவ்வளவு ஒரு எவ்வளவு ஒரு பெரிய ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? சரி, உங்க சைடு வருவோம். சரியா? ஐ நோ நீங்க நிறைய இடத்துல நிறைய ரோல்ஸ் நிறைய இது பண்ணிருக்கீங்க அண்ட் இன்டர்வியூஸ் நிறைய எடுக்கிறீங்க இல்லையா? இது எடுக்கிறதுனால, இப்போ இன்டர்வியூஸ் எடுக்கிறதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம எப்படி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுன்ற ஒரு மைண்ட் ஃப்ரேம் கொண்டு வந்திருப்போம். சரியா? இட்ஸ் நாட் லைக் இப்போ நான் உங்களுக்கு கேட்கிறேன், ரைட்? இப்போ நீங்க வந்து அந்த மைண்ட் செட்டை வச்சுட்டு இஃப் தேர் ஆர் கோயிங் டு பி ஒன்லி 3 things that you have to say அப்படின்னா என்ன உங்களுக்கு டாப் ஆஃப் த மைண்ட்ல வருது? அதாவது நான் இப்போ ஒரு இன்டர்வியூக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா வாட் இஸ் தட் 3 things that you would say? 3 things எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாதான் வரும். லைவ்ல உடனே கூட்டு பேசுனா பரவாயில்ல. உடனே என்ன தோணுதுன்னு சொல்றேன். என்ன தோணுதுன்னு சொல்றேன். உடனே என்ன தோணுதுன்னா, இப்போ நான் என்னுடைய 2009ல இருக்கிறவன்ட்ட போய் நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறான், ஃபெயில் ஆயிட்டே இருக்கான், பேசுறேன்னா கப்புள் ஆஃப் திங்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ இன்டர்வியூ நிறைய எடுக்கிறதுனால நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் அப்படின்ற இடத்துல தான் வந்து நம்ம பார்க்குறோம். நான் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், சக்ஸஸ் ஆனா ஆர் ஃபெயிலியர் ஆனா அப்படின்ற அதோடய நம்ம வந்து அதை வந்து மேப் பண்ணிக்கிறோம். நான் என்னை ஃபெயில் பண்ணிட்டாங்க ஆர் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. அது வந்து இப்போ நம்ம ரொம்ப இன்டர்வியூ எடுக்க அந்த சைடு இருக்கிறப்ப என்ன புரியுதுன்னா, இட் இஸ் ஜஸ்ட் மேட்ச்ட் ஆர் அன்மேட்ச்ட், அவ்வளோதான். லைக் நீ நல்ல ரிசோர்ஸா இருக்கலாம், எனக்கு இன்னைக்கு இருக்கிற தேவைக்கு, இன்னைக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு, இன்னைக்கு என் டீமோடைய காம்பசிஷனுக்கு உன் ஸ்கில் செட்ல ஆல்ரெடி ஒருத்தன் இருக்கிறதுனால ஐ கான்ட் டேக் யூ, ஐம் சாரி. அப்ப no more being good or bad இல்லையா? No more being good or badங்கிற ஒரு புரிதல் ரொம்ப கிளியரா வந்துருச்சு. இப்போ நானே ஒரு இன்டர்வியூ போறேன், வேற ஏதாவது அட்டென்ட் பண்ணா கூட ஆர் வேற யாராவது அட்டென்ட் பண்ணாங்கன்னா கூட இந்த ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு வந்து கான்ஸ்டன்டா வந்துகிட்டே இருக்குது. லைக் நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா வெல் அண்ட் குட், உங்களுடைய எல்லாம் அங்க ஒரு கேப் இருக்கு, அந்த கேப்ல நீங்க கரெக்டா போய் ஃபிட் ஆகுறீங்கன்னு அர்த்தம். நீங்க செலக்ட் ஆகல அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் ஒரு அன்மேட்ச்டுன்ற ஒரு வார்த்தை தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ இது நான் ஏன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, இப்போ ரீசெண்டா இப்போ அடிச்சு முடிச்சு வேலை தேட போறவங்களுக்கோ இல்லாட்டி ஒரு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்றவங்க அந்த மாதிரிலாம் ஒரு கொஞ்சம் பேர்ட்ட இப்போ பேசுற ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. லைக் யங் ரைட், லைக் 21 தேர் கம்மிங் இன் டு ஒர்க் ஃபோர்ஸ் அந்த மாதிரி, ரைட்டுங்களா? அதுல கொஞ்சம் பேர் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணாம இருக்காங்க. நீங்க ரொம்ப டீப்பா ப்ரோ பண்ணி பேசிட்டீங்கன்னா ஏன் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா, ரிஜெக்ட் பண்ணிட்டானா, ஒரு பிடிக்கலட்டானா, ஐ வாஸ் லைக் டேய் அதை நம்ம அப்படி பார்க்க முடியாதுல்ல. அதுக்காக ஐம் கம்மிங் பேக் பிகாஸ் வி ஸ்டாண்ட் ஆன் தி அதர் சைட். We know that like உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டோன்றதுக்காக வந்து it doesn't mean that like you can't apply for the same job again.
மேபி அதே கம்பெனி 6 மாசம் கழிச்சு உள்ள போகலாம். லெட்ஸ் சே இட்ஸ் a டாப் கம்பெனி, ரைட்? லெட்ஸ் சே கரெக்ட் somebody is கரெக்ட் like aiming for Google and all that. கரெக்ட். அந்த நேரத்துல அந்த உன்னுடைய ஸ்கில் செட்டுக்கான தேவை அந்த டீமுக்கோ அந்த மேனேஜருக்கோ இல்லைங்கிறதோ, இல்லை நீ கேட்குற கொஞ்சம் மிட் லெவலில் இருக்க வரும்போது உன்னுடைய மானிட்டரி எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்றது ரீசனாக இருக்கலாமே தவிர, நான் சொல்றது வந்து எல்லாமே கிளியர் ஆகி அதுக்கப்புறமும் ரிஜெக்ட் ஆகிறவங்களுடைய மைண்ட் செட் நான் பேசுறேன். நான் அங்கே போயிட்டு வந்திருக்கேன். அப்போதான் ரொம்ப நம்ம டெவஸ்டேட் ஆகிடும். ஏதாவது திருப்பி ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணணுமா என்னன்ற மாதிரி. இது என்னுடைய ரொம்ப ஒரு டீப் ஒரு பர்சனல் லேர்னிங். இது வந்து ரிஜெக்ஷன் எடுத்துக்க கூடாது யாரா இருந்தாலும் சரி. இட்ஸ் நாட் ரிஜெக்ஷன். சூப்பர். அவ்வளவுதான். அவங்க ஒரு கேப்புக்கு பாக்குறாங்க, அந்த கேப்புக்கு நம்ம ஃபிட் ஆகல, அவ்வளவுதான். அந்த டைம்ல நம்ம ஃபிட் ஆகல ஆன் தட் அந்த சர்டன் பாயிண்ட். அந்த கம்பெனிக்கே நம்ம ஃபிட் ஆகலன்றது கிடையாது. கிடையாது கிடையாது கிடையாது. அது இதுதான் இது 3 திங்ஸ் ஞாபகம் இல்ல, பட் இது ஒண்ணு கிளியரா இருக்கு. ஐ திங்க் இது ரொம்ப வேலிட் பாயிண்ட். ஏன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஃபிட் ஆகலன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அங்க. யூனோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த கம்பெனிக்கு அந்த டீமுக்கு ஃபிட் ஆகல அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பட்ஜெட் ரொம்ப முக்கியமா. பட்ஜெட் முக்கியம் இல்லையா? நீங்க என்ன சொல்லுவீங்க 3 திங்ஸ்? 3 திங்ஸ் இல்ல, அகைன் நீங்க சொன்னதை நான் அப்படியே கொஞ்சம் ரெசனேட் பண்ணி நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ இது அமேசான் கதை சொல்லியாச்சு, ஹவு டெவஸ்டேட்டிங் தட் வாஸ். கூகுள் கதை சொல்லுவோம். ஸோ கூகுளுக்கு அப்ளை பண்ணோம், கூகுளுக்கு நம்மளே அப்ளை பண்ணோம், உள்ள கிடைச்சது. 4 ரவுண்டு போனோம், ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போனோம், அப்புறம் வெளியே அமிச்சிட்டாங்க. ஸோ அகைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அந்த 4 ரவுண்டுனா என்னன்னு சும்மா சொல்லுங்க. கூகுள் நாங்களாம் கூகுளை வெளில தான் யூஸ் பண்றோம். ஓ அப்படியா? நீங்க கூகுள் இன்டர்வியூ 4 ரவுண்ட் என்ன எடுத்தாங்கன்னு சொல்லுங்க. சரி, நம்ம டே 1 டாப்ஸ் பத்தி பேச வேண்டாம் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு நான் பேசுறதுல என்ன ஞாயிற்றுக்கிழமை, நான் டே 1 டாப்ஸ் பத்தி பேச போறது இல்ல. I Google at work, you work for Google. both are the same thing. ரெண்டும் ஒண்ணுதான். உள்ள போய் கேட்டீங்கன்னா தெரியும், அவங்களே உள்ள கூகுள் யூஸ் பண்ணி தான் கூகுளை பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜோக்ஸ் அபார்ட், that was more like usual தான் இருக்கும். ஒன்னு வந்து ஹைரிங் மேனேஜர் இன்டர்வியூ ஜெனரலா இருக்கும், ஒன்னு ரெக்ரூட்டர், that's always there, ஒன்னு ஹைரிங் மேனேஜர். ஐ திங்க் ஹைரிங் மேனேஜர் இஸ் a common one. இன்னொன்னு எப்படி கல்ச்சரலி எப்படி ஃபிட் ஆகுறாங்க அப்படின்ற அந்த ஒரு ரவுண்ட் கண்டிப்பா இருக்கும். இன்னொன்னு டொமைன் வைஸ் ஒரு ஃபிட்டிங் பார்ப்பாங்க ஜெனரலா, ரைட்? அடுத்தது வந்து டெக்னிக்கலா எவ்வளவு ஃபிட் ஆகும் அப்படி பார்ப்போம், பிகாஸ் these are all technical roles. ஹேண்ட்ஸ் ஆன் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கறத அந்த கேள்வி. கடைசி லாஸ்ட் வச்சிருந்தாங்க. ஓகே ரைட். இப்ப நான் அன்பார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல இருக்கும்போது நான் ஹேண்ட்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் வச்சிடுறேன். சோ தட் எல்லாருக்குமே யூனோ அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கும் ஈஸி, உங்களுக்கும் ஆஸ் அ இண்டிவிஜுவல் நான் போயிட்டு ஓகே ஐ அம் டெக்னிக்கலி நாட் ஃபிட், ரைட்? ஒரு இன்ஜினியரா ஐ கேன் பேர் தட் ஐ அம் டெக்னிக்கலி நாட் ஃபிட். ஸோ அண்ட் அகைன் இந்த மாதிரி இன்டர்வியூஸ்ல சொல்லும் போது உங்களுக்கு வாட் யூ கால் கான்ட்ரடிக்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ண ஒன்று முடிச்ச உடனே நீங்க ஆங்ஸைட்டியா இருப்பீங்க, ஐயோ என்ன ஆச்சுன்னு. ஆப்வியஸ்லி அடுத்த நாள் ஒன்னா பைனரி தான் இருக்க போகுது, ரைட்? ரொம்ப டீடைல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. தட்ஸ் ஹவ் தே ஹவ் ஆல் பீன் ட்ரெயின்ட், ரைட்? அப்ப அவங்க என்ன சொல்லணும், ஓகே ட்ரூ ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. திருப்பி அடுத்தது போவீங்க. அடுத்தது போய் நீங்க அங்கேயே சம்டைம்ஸ் இன்டர்வியூலயே பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து யூனோ எனக்கு கூகுள்ல வந்து we should have you are probably the one big asset to Google அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்துச்சு ஒரு ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூல. தேர்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூல எனக்கே தெரியுது ஐம் நாட் டூயிங் வெல் அப்படின்னு சொல்லி, ரைட்? சம்டைம்ஸ் as a human being நான் என்ன ஃபீல் பண்றேன்னா இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்ல உங்களுக்கே ஒரு கட் ஃபீலிங் கிடைக்கும், நான் நல்லா பண்றேன், நான் நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் அதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும் நினைக்கிறேன் ஆஸ் அன் இண்டிவிஜுவல். அண்ட் அது தப்பாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், தென் யூ ஆர் நாட் மெச்சூர் இன் தட் ப்ராசஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ்ல நீங்க மெச்சூர் ஆகலன்னு அர்த்தம். அதாவது இப்ப நீங்க ஒரு நியூ கமர், நான் நல்லா பண்ணிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்க எங்கேயோ உங்களோட கேஜ் நீங்க கரெக்டா பண்ணல அப்படின்றது அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வரும், ரைட்? தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் இட், ரைட்? அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எப்படி வரும் அது? இட்ஸ் மோர் லைக் an instinct தான், கரெக்ட்? ராகவன்ஸ் இன்ஸ்டிங்க்ட் சொல்லிக்கலாம். பட் நீங்களும் மெச்சூரா நீங்க இன்டர்வியூஸ் எடுக்க உங்களுக்கு அந்த இது தெரியும். ஓகே, இப்போ அது பயஸ் இல்லையா? பயஸ் கிடையாதுல்ல. பயஸ் இல்லாம நீங்க நீங்க எவ்வளவுதான் பண்ண முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்களேன், முடியாது. நீங்க நம்ம இந்த சைட்ல இருந்து பார்ப்போம், ஒரு இன்டர்வியூரா நம்ம இந்த சைட்ல பார்ப்போம். அந்த பக்கம் ஒரு கிளையண்ட பார்த்த உடனேயே you would have some opinion about certain things. We have been trained to cross that and do it. As an interviewer we have been trained. இப்ப இப்படி வாங்கலாம். இப்ப வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு கோச்சிங் போயிட்டு வரோம் நம்மலாம். லைக் சும்மாலாம் போய் இன்டர்வியூ எடுக்க வரல பிக் கம்பெனிஸ்ல, கரெக்ட்டுங்களா? நமக்குன்னு ஒரு கோச்சிங் இருக்கு, நம்ம ஒரு ட்ரைனிங் முடிக்கணும். அது ஒரு தனி ஒரு ப்ராசஸ். எவ்வளவு நேரம் கோச்சிங் பண்றீங்க? இருக்கு, அதுக்கு ஒரு ட்ரைனிங் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கொடுப்பாங்களா? 6 மணி நேரம்.
நீங்க உங்களுடைய பர்சனாலிட்டி எவ்வளவு வருஷமா டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க? அது கரெக்ட், தட் இஸ் ஃபைன். வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ், அந்த கோச்சிங்ல இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் விட்டுருங்க, அந்த கோச்சிங்ல ரொம்ப முக்கியமா நான் பார்க்குற விஷயம் என்னன்னா, ஃபேஸை எப்படி வந்து நம்ம வந்து ஃபிளாட்டா நியூட்ரலா இருக்கும். வச்சிருக்கோம். ஆமா. ஆனா அந்த சைடு வர்றவன் ட்ரெயின்டா வரான், அவன் நீங்க எவ்வளவு பேசினாலும் நல்லா பேசுறப்பா, வா சூப்பர், ஓ உன்னை மாதிரி ஒரு ஆள் தான் வேணும் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். ஆர் தே ஆர் மேக்கிங் யூ மச் மோர் கம்ஃபர்டபுள். லைக் ரொம்ப ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணாம தே மேக்கிங் யூ மச் மோர் கம்ஃபர்டபுள். ரொம்ப பிளசண்டா பேசுறாங்க, சிரிச்சிட்டு பேசுறாங்க அப்படின்னு இருக்கிறப்ப, how will you know as an interviewer? ஒரு அந்த சைடு உட்காந்துருக்கிறவங்களுக்கு வந்து, ஓ அவர் நல்லா பேசுறாரு, நீங்களே தப்பான ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அவர் நல்லா பேசுறதுனால யூ கேன் ஓவர் இண்டெக்ஸ் ஆன் தட், ரைட்? இல்ல செல்ஃப் அதை கேட்கிறேன் கிரிட்டிக், ஒரு இண்டிவிஜுவல் அது ரொம்ப செல்ஃப் முக்கியம் கிரிட்டிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ரைட். இப்போ நான் இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ முடிச்சு ரீசெண்டா தான் ஒரு புது கம்பெனிக்கு போயிருக்கேன். நான் ஒரு மாசம் தான் ஆகுது. அப்ப நானும் இந்த ஜேர்னியை இப்போ வெரி ரீசெண்டா பண்ணிருக்கேன், மோர் ரெலவென்ட். பட் நான் அந்த ஃபைனல் ரவுண்ட் முடிக்கும் போது நான் வெளியே வந்து, நான் ஐ திங்க் உங்ககிட்டயும் சொன்னேன், ஒய்ஃப் கிட்டயும் சொன்னேன். என்ன சொன்னா, இதுக்கு மேல என்னோட லைஃப்லயே நான் வந்து ஒரு பெஸ்ட் இன்டர்வியூ பண்ணிருக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அப்போ அதுதான் பெஞ்ச் மார்க். அந்த பெஞ்ச் மார்க் நம்ம எவ்வளோ எல்லா இன்டர்வியூலையும் பண்ண முடியாது, அதையும் நம்ம ரியலிஸ்டிக்கா ஒத்துக்கணும். எல்லா இன்டர்வியூலையும் பண்ண முடியாது, பட் எவ்வளோ அதுக்கு நோக்கி போறோம் அப்படின்றது ஒரு இது இருக்கு. பட் அகெயின் நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்ஸ் ஷுட் அலைன், ஆல்தோ யூனோ நாட் இன் அ என்ன சொல் லிட்ரல் வே. அவங்களுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு, நமக்கும் அந்த ஸ்கில் செட் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது அலைன் ஆகணும் இல்லையா? இது நம்ம கண்ட்ரோல மீறின விஷயம்ன்றீங்க. நீங்க என்னதான் நல்லா அடிச்சு ஆடினாலும் அந்த மேட்ச் வந்து இந்தியா தோக்குதுன்னா இந்தியா தோக்குதுதான். நீங்க செஞ்சுரி எடுத்ததுனால ஒன்னும் ஆக போறது இல்லை. தோக்குது. பட் ஆனா அந்த growth அதுல எங்க என்ன இம்பார்ட்டன்ட்னா, என்ன லேர்னிங் இருக்குன்னு பார்த்துட்டோம்னா ஒரு இன்டர்வியூக்கும், ரைட்? ஐ திங்க் இது எஸ்பெஷலி ஃபார் நியூ கமர்ஸ் அவங்களுக்கும். பிளஸ் நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி, நீங்க வந்து எக்ஸாம்பிள் வந்து வெறும் நியூ கமர்ஸ் தான் சொன்னீங்க, they are skeptical to apply அப்படின்னு சொன்னீங்க. நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில 20-30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அடுத்த ஜாப் போறதுக்கு பயப்படுறது ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷனுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங் என்னன்னா, நான் அப்ளை பண்றேன் இமெயில்ல ஒரு ஆன்லைன்ல, அந்த சாரி யூ டோன்ட் யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ் ஜாப் அப்படின்றத நான் படிக்கிறேன், நான் புரிஞ்சுக்கிறது அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் திஸ் ஜாப். பட் அவன் என்ன சொல்றான்னா, இப்ப இருக்க ரெக்குவயர்மெண்ட்டுக்கு யுவர் ஸ்கில் செட் ஆர் நாட் மேட்சிங். நீங்க சொன்னதான் அவன் சொல்றான். அதுவே எனக்கு ஒரு பெரிய ரிஜெக்ஷனா இருக்கு. நான் இன்டர்வியூ கூட போல, நான் அதையே ஹியூமன் பீயிங்கா அதே ஒரு மென்டல் இதா இருக்கு அதை தாண்டறதுக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அப்படின்றது எல்லாருமே யோசிப்பாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு யோசிப்பாங்க. நீங்க கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஹவ் ஐ பிலீவ். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். அது ஒரு உங்க லைஃபுக்கே ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கலாம், இல்ல சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கலாம். உங்க ஃப்ரேம் ஒர்க் என்ன? நீங்க என்ன, ஹவு டு யூ கோ அபவுட் இட்? இந்த டாப் கம்பெனின்னு நம்ம அப்ளை பண்றப்ப மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னு பார்த்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் அட்டன் பண்ணது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கும்னா, போவோம், டெல் மீ அவுட் யுவர் செல்ஃப், என்ன பேசினாலும் அந்த இன்டர்வியூக்கு நான் செலக்ட் ஆயிருக்கேன், விச் இஸ் குட் அண்ட் பேட். அது ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இப்போ என்ன புரியுதுன்னா, அந்த டைம்ல அந்த நீஷ் ஸ்கில்லுக்கு ஆள் இல்லை, அவ்வளோதான். அங்கே யார் வந்திருந்தாலும் எடுத்திருப்பாங்க. அது நான் எப்போ வேற ரோலுக்கு நான் அப்ளை பண்ண ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகுறேனோ ஓவர் த பீரியட், அப்போதான் எனக்கு புரியுது, ஓ இதுக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன் இருக்கா. போன ஜாப்ல சும்மா இந்த மாதிரி நம்ம பாட்டு ஆன் பண்றோம், வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி 1/2 hour பேசுறோம், ஆஃபர் வந்துடுது. அது இருக்கிறப்ப இந்த வேலைக்கு மாறும்போது தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த திங்கிங்லாம் எனக்கு வந்துச்சு, இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அது ஒரு பெரிய ப்ராசஸ்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் ஒரு வாட் ஒர்க் ஃபார் மீ இஸ் தி அகைன் ஸ்டார் ஃப்ரேம் ஒர்க் தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸ்டார்ஸ் அலைன் ஆகணுன்றீங்க, ஸ்டார் ஒர்க் ஆச்சு. சிச்சுவேஷன், டாஸ்க்கு, ஆக்ஷன், ரிசல்ட். லைக் என்னுடைய கரியர் எக்ஸ்பீரியன்ஸை 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை டாப் டு பாட்டம், அதாவது இது ஒரு நல்ல ஒரு இது ஒன்று படிச்சிருந்தேன் நான். அதாவது உங்க லைஃபையே வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுத போறாங்க, உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபை ஒரு 3 ஸ்டோரி தான் சொல்லணும். அப்ப என்ன ஸ்டோரி சொல்வீங்க அப்படின்றப்ப, இப்போ என் ப்ரொஃபஷனல் கரியர்ல நடந்த எல்லாத்தையுமே இந்த ஸ்டார் ஃப்ரேம் ஒர்க்ல நான் அடிக்கிறேன். என்ன சிச்சுவேஷன், அப்ப என்ன டாஸ்க்கு, அப்ப என்ன ஆக்ஷன், நான் என்ன பண்ணேன், அதனால வந்து ரிசல்ட் என்ன அப்படின்றது. நான் இப்போ உங்களுக்கு
நீங்க கன்டினியூ பண்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஒரு இது த்ரோ பண்ண போறேன், சரியா? ஐயோ. பேசுறதெல்லாம் தமிழ்ல பேசிட்டு இருக்கோம். இப்ப சிச்சுவேஷன், டாஸ்க், ஆக்ஷன் இதுனா எனக்கு வந்து இதை தமிழ்ல எப்படி ஈக்குவேட் பண்றதுன்னு புரியல. இது தமிழோட எப்படி வந்து என்ன இருக்கு, சிச்சுவேஷனா என்ன, இப்ப டாஸ்க்னா என்ன, ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. ஆக்ஷன்னா என்ன, அதுவும் ஒரே மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம அப்படிதான் பேசி பழகிட்டோம்ல. இப்ப நீங்க போய் இப்ப நம்ம அகைன் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் மோஸ்டா டெவலப்பர்ஸ் தான் பேசிட்டு இருக்கோம். இன்னவே கொஞ்சம் ப்ராடக்ட் பத்தியும் ப்ராடக்ட் பர்சனல் பேசலாம். எப்படி நான் இத ஒரு ஒரு தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல ஒரு ஃப்ரேம்வொர்க் யோசிச்சு பேசுறது எப்படி எப்படி பண்றது அத? ஐ மீன் லிட்டரலா நான் பண்ணது வந்து நான் பிட்டு தான் அடிச்சேன். அப்படியே பிரிண்ட் பண்ணி இங்கே தான் ஒட்டி வச்சிருந்தேன் எல்லாத்தையுமே. எக்ஸலன்ட், தப்பு வேற கிடையாது, வழி தப்பு இல்ல. கிடையாது. சோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா மானிட்டர் பின்னாடி எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க தப்பு அப்படின்றீங்க. கிடையாது. உங்க ஆர் யூ கேன், இப்ப இருக்கிற இன்டர்வியூஸ்லாம் ரொம்ப கூல் தான். லைக் யூ கேன் ஆஸ்க் தம், அப்போ லைக் நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். தப்பு கிடையாது. இப்ப ரெஃபரன்ஸுங்கிறத வந்து இன்டர்வியூ அண்ட் ரெஃபரன்ஸ் அவங்க தப்பா எடுத்துக்கிறதுல தான் நான் நினைக்கிறேன் இப்ப இருக்கிறது. நான் என்னோட மானிட்டர் ஃபுல்லா எனக்கு ஃபுல்லாவே இங்க ஃபுல்லா பேப்பர் இருக்கும், ஃபுல்லாவே பேப்பர் இருக்கும், எல்லா இடத்துலயுமே பேப்பர் இருக்கும். அதுல என்ன பிரச்சனைனா எந்த பிட்டு எப்ப ரெஃபர் பண்ணுற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த பாயிண்ட் ஆஃப் மாஸ்டர் பிட் ஒன்னு வச்சிருப்பீங்களா? ஒரு மாஸ்டர். பட் ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா வந்து தமிழ்ல எடுப்போமே, அந்த வார்த்தையை எடுப்போமே, அந்த அந்த சூழ்நிலையை பத்தி பேச சொல்றாங்களா, இல்ல அந்த அதோட ஒரு கான்டெக்ட், ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்குறாங்களா, சூழல் பத்தி சொல்றாங்க? சூழல் என்னன்னு சொல்லிட்டு ஐ மீன் இப்போ இருக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். பட் ஆனா என்னுடைய திங்கிங் என்னன்னா, இப்ப இருக்கிற பசங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? லைக் இது ஸ்டார் இல்ல. இப்போ நான் வந்து நியூ கமரை மட்டும் டார்கெட் பண்ணல நம்ம பேசுறது. நம்ம நடுவுல வந்து ஒரு ஒரு 15 இயர்ஸ் ஒரு 20 இயர்ஸ் அவருக்கும் வந்து இவ்வளவு பீரியட்ல வந்து இது உள்ள போறக்காத சான்சஸ் இருக்குன்றீங்களா? இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கே 3 வருஷம் மட்டும் தான் தெரியும். கரெக்ட் தான். இப்போ இப்போ 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எத்தனை தடவை ஒரு கம்பெனி ஜம்ப் பண்ணிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுடைய ஓவரால் கலெக்டிவ் நாலேஜ் பெட்டர் ஆயிருக்கும். நம்ம பேசுறது இன்டர்வியூ தான். இப்ப இன்டர்வியூவே அவங்க பயந்து ஜம்ப் பண்ணலன்னா அவங்க கலெக்டிவா ஜம்ப் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. இப்போ கடைசியா எப்ப இன்டர்வியூ எடுத்து நீங்க எப்போ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணீங்கன்னு கேட்டா சில பேர் சொல்லுவாங்க நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன் அப்படின்னா அது லாங் பீரியட். அப்ப அதுக்குதான் நம்ம இன்டர்வியூ அந்த சைடு கரெக்ட். அதுக்குதான் நான் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ஓகே கொஞ்சம் அது நான் எப்படி சொல்லுவேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பேசலாமா? அதான் எனக்கு ஒரு காமன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏர்பாட் சம்மந்தமாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்க ஆப்பிள் நீங்க ஒர்க் பண்றீங்க, ஓகேங்களா? அந்த ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்ணி ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கேன், அதை பத்தி நான் பேச நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். சிச்சுவேஷன்ல இந்த ஏர்பாட் ப்ராடக்ட் லைனை பத்தி நான் பேசுறேன். ஏர்பாட்னு ஒரு ப்ராடக்ட் லைன் இருக்குது. இந்த ப்ராடக்ட் லைனுடைய P&L வந்து இவ்வளோ இருக்குது. எங்களுடைய கோல் வந்து இதுதான் அப்படிங்கிறது வந்து டாஸ்க் ஆயிரும். அடுத்து அவ்வளோதான். இது வந்து இந்த நம்ம எத்தனை பேர் இருந்தோம், என்ன பண்ணோம், என்ன கம்பெனி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணால் சூழலில் வந்துடும். அதுக்கடுத்து டாஸ்க் வந்து அடுத்த 6 மாசத்துல பிளாக் கலர் ஏர்பாட்ஸ் வந்து லான்ச் பண்ணணும், அதில் வந்து இதை விட இன்னும் சின்னதாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு டாஸ்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாருமே பேசிடுவாங்க. அது பிரச்சனை கிடையாது. அதில் நீங்கள் கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட ஓகே தான் எனக்கு தோணுது. ஆக்ஷன் அண்ட் ரிசல்ட்டுங்கிறதுல தான் வந்து நீங்கள் யாருன்றது வெளிப்படும். ஆக்ஷனுங்கிறது வந்து நாங்கள் டீமாக என்ன பண்ணோம் ப்ளஸ் நான் என்ன பண்ணேன், அது இந்த ரோலை பொறுத்தது. நீங்கள் மேனேஜராக இருந்தீங்கன்னா அந்த டீம் இப்படி வேலை வாங்கினீங்க, எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணீங்க, என்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்றதை பற்றி பேசலாம். இது ஒரு இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டராக இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒர்க் எனக்கு கொடுத்தாங்க, நான் வந்து இதுக்கு ஒரு 15 டிசைன் பண்ணி கொடுத்தேன், அந்த 15 டிசைனை வச்சு இந்த டைம் லைனில் இது முடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் ரிசல்ட் என்ன, அடுத்த குவார்ட்டரில் எங்களுடைய ரெவன்யூ வந்து 10% இன்க்ரீஸ் ஆச்சு, ஆர் வி மெட் திஸ், ஆர் வி டைம் சேவ் பண்ணோம், ரைட்டா, ஆர் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இதுல என்ன இந்த எக்ஸசைஸ் பண்றப்ப நான் என்ன கண்டுபிடிச்சேன், நம்ம வச்சிருக்கிற கதையில பாதி கதை குப்பன்றது அது எழுதினாதான் தெரியும். இந்த ஃப்ரேம் ஒர்க்ல ஃபிட்டே பண்ண முடியாது எல்லா கதையுமே. நம்மளோட எல்லா கதையுமே வந்து சிச்சுவேஷன் டாஸ்க்லயே மாட்டிக்கும். நம்ம அதை ஹீரோயிக்கா அதை எல்லாருமே ஏதோ பண்ணிருப்பாங்க, நீங்க அந்த சூழலுக்குள்ள எந்திருப்பீங்க. அந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா அப்படியே மொத்த ஜெர்மன் ரயில்வே சிஸ்டமே வந்து படுக்க பார்த்துச்சு. நீ என்னடா பண்ண? நான் சும்மா வெளியில இருந்தேன், நான் என்ன பண்ணேன், அதுவா பிக்சட் புயல் அடிச்சது, நான் அப்படியே உள்ள போயிட்டேன். இல்ல பாம்பே ட்ரெயின்ல வந்து நான் வெளியே நின்று இருந்தேன், எல்லாரும் உள்ள தள்ளிட்டாங்க, அடுத்த பிளாட்ஃபார்ம் போயிட்டேன். சரியான எக்ஸாம்பிள். அந்த பாம்பே ட்ரெயின் எக்ஸாம்பிள் தான் நிறைய வரும் நம்மளுக்கு. டேய் நீ என்னடா பண்ணது? நான் எதுவும் பண்ண, நான் வாசல் நின்றுட்டு இருந்தேன், என்னை அந்த கும்பல உள்ள தள்ளிடுச்சு அப்படின்னு. அது வந்து இல்ல ஐ திங்க் இது வந்து நீங்க இப்ப இன்டர்வியூ எடுக்கிறதுனால இதை இன்னும் நல்லா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓயா ஆஃப் கோர்ஸ். அப்பதான் நம்ம கதைங்க எவ்வளவு மோசமான கதைகளா இருந்திருக்கு அப்படின்றதும் புரிய வரும். நம்மள ரிஜெக்ட் பண்ணலாம், திட்டினவங்க கிட்ட நல்லா மானசா மன்னிப்பு கேட்டிருக்கேன். தப்பே கிடையாது, அந்த ஆன்சர் கண்டிப்பா ஆஃபர் தரவே முடியாது.
ஓ மை காட். சார் நான் கூட்டத்துல இருந்தேன் சார், எனக்கு உள்ள தள்ளிட்டாங்க சார், ஏன்டா இதுக்கேண்டா உனக்கு வேலை தரணும் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எஸ்பெஷலி ஆக்ஷன் அண்ட் ரிசல்ட்ல நம்மளுக்கு ட்ரூவா நம்ம எழுதணும்னு நினைச்சோம் வச்சுக்கோங்களேன். உண்மையிலே நான் என்னதான் பண்ணேன் அதுல, நீ எதுவும் பண்ணலனா எதுவும் பண்ணல, அவ்வளவுதான் பண்ண முடியும் அங்க, ரைட்? ஆர் நீ அட்லீஸ்ட் மென்டலா அந்த டீம்ல வேற யாராவது ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மர் பண்ண ஆக்ஷனையாவது நீ போய் சொல்லலாம் நான் தான் பண்ணேன். ஆர் அது அகைன் நீ வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் மாட்டிப்ப, ஆர் பண்ண முடியுமான்னு அது வேற தெரியல. விஷயம். கம்யூனிகேஷன் சைடு வந்து அந்த நம்ம மாதிரி match எத்திக்கல் சைடே பண்ணிருச்சுன்னா போக கொஞ்சம் வேண்டாம் இந்த டிஸ்கஷன்ல. we are not getting into the ethical side of it because அது வந்து ஒருத்தருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மீட்டர் இருக்கும் அதுல. ட்ரூ பட் ட்ரூ. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது இமீடியட்டா இப்போ இருக்கிற மாடர்ன் ஏஐ டூல்ஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் தாட் யா ப்ராசஸ் என்ன வரும் அப்படின்னா எல்லாருக்குமே அது ஓகே நான் ஏஐல போட்டுருவேன், ஏஐல போட்டு எனக்கு ஸ்டார் ஃப்ரேம் ஒர்க்ல கொடு அப்படின்றது. நான் அதுல பெரிய பிரச்சனை பாக்குறேன். சரியா, என்ன நீங்க பெரிய ரீசெண்டா பிரச்சனை? ரீசெண்டா நீங்க தான் அவங்கள்ட்ட காசு கொடுத்து சாட் ஜிபிடி எல்லாம் அவங்க கொஞ்ச நாள் என்கிட்ட கூட பேசாம சாட் ஜிபிடி கிளாட் அது வச்சு எனக்கு ரொம்ப நாள் மட்டும் தனியா பேசிட்டு இருந்தீங்க பேசு, அந்த வேலைக்காக. வேற வழி இல்லைல்ல, வேலை வேலை எடுக்கணும்ல. பட் அதுல என்னன்னா நீங்க நீங்க ஓன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்டோரிய. ம். இதுல மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு. என்னன்னா வந்து கர்ணனுக்கு வந்து அவருக்கு என்ன ஞாபகம் வரணுமோ அது மறந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாயிண்ட்ல. அந்த மாதிரி கரெக்டா இன்டர்வியூ போய் உட்கார்ந்த உடனே மறந்துரும். ஏன்னா யூ டோன்ட் ஓன் தி திங், ரைட்? யூ ஓன் சம்திங், யூ மைட் ஓன் தி ஆக்ஷன் பார்ட் ஆஃப் இட். நீங்க இந்த ஸ்டார்ல சிச்சுவேஷனோ டாஸ்க் பிகாஸ் நீங்க எல்லாமே பில்ட் பண்றீங்க, ரைட்? சோ இங்கதான் வந்து அத பண்ண எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க்ல மேப் பண்ண சொல்றோமே தவிர, புதுசா நீங்க உட்காந்து சாட் ஜிபிடி உட்காந்து கதை திரைக்கதை வசனம்லாம் எழுதிட்டு வந்தீங்கன்னா 2 வருஷத்துல எழுதிட்டீங்கன்னா பிடிச்சிருவானுங்க ஆப்போசிட்ல. பிடிச்சிரும் இட்ஸ் வெரி ஈஸி. பிடிச்சிரும் சீசன் பிடிச்சிரும். இன்டர்வியூவர்க்குலாம் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இவன் உண்மையில கையில் வச்சிருக்கானா இல்லையான்ட்டு. ரைட். இதுல இன்னொரு ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்கு. இந்த டாபிக் ஒட்டி நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப அவர் சொன்னாரு, இப்ப வந்து மக்களை வந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது நியூ 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 ரிசோர்சஸ் பிடிக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. அவங்க வந்து இங்க வந்து ஐ திங்க் ஆஸ்திரேலியால ஆர்பிஐல ஒர்க் பண்றாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா ஒர்க் பண்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லா ரெஸ்யூமும் ஒரே மாதிரி இருக்கு இப்போ. பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் கான் த்ரூ த எவ்ரிபடி இஸ் யூசிங் ஏஐ. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுடைய ஃபார்மேட்டிங் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு வித் கீவேர்ட்ஸ் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். ஸோ அவங்களுக்கு என்ன சேலஞ்சிங் அப்படின்னா இப்ப இதுல எது கரெக்ட் எது தப்பு அப்படின்ற ஒரு சேலஞ்சிங் இருக்கு. இது வந்து அந்த சைட் ஒரு ஒரு ஜாப் கொடுக்கறவங்க ஒரு இன்டர்வியூவர் சைட். நமக்கு என்ன சேலஞ்சுனா நம்ம அந்த பையில தான் போய் மாட்ட போறோம். வி மைட் பி வெரி டேலண்டட். நம்ம சைட்ல என்ன பிரச்சனைனா நம்மளதையும் நம்ம கூட ஒரு குப்பையான ஒரு ரெஸ்யூமையும், ஐம் நாட் சேயிங் ஜஸ்ட் த ரெஸ்யூமே ஆஸ் சச், ரெண்டுமே ஒரே குவாலிட்டி இருக்கும். ஸோ அது முன்னாடி போக ஒரு சான்சஸ் நிறைய இருக்கு. அப்போ தேர்ஃபோர் உங்க ரெஸ்யூமே வந்து லைக் இன்னும் எப்படி பண்றது எப்படி யோசிக்கிறது ஒரு சேலஞ்சா மாறுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நம்ம ஐ மீன் நிறைய பேர் தெரிஞ்சும் இருக்கலாம். எனக்கு புது இன்ஃபர்மேஷனை நான் பார்த்தேன். அந்த ஆட்டோமேட்டட் ரெஸ்யூம் whatever அந்த ரிவ்யூ சிஸ்டம் ஏடிஎஸ் ஏஆர்எஸ் சம்திங் தேசே, அது வந்து ஒரு பெரிய விஷயம்ன்றது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுது. இந்த பெரிய கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். சின்ன கம்பெனிஸ் நான் அப்ளை பண்றப்ப அது எப்படி இருந்தாலும் அந்த ரெஸ்யூம் வந்து அட்லீஸ்ட் நீஷ் ஸ்கில் இருக்கிற போது உங்களை கண்டிப்பா கூப்பிட்டுருவாங்க. அந்த வேலைக்கு ஆளே இல்லை அப்படின்றப்போ நீங்க கண்டிப்பா போயிடுவீங்க. ஓவரால் இந்த மெஜாரிட்டி இருக்கிற சைடு நான் வரும்போது தான் கண்டுபிடிக்கிறேன் ஹியூமனே என்னுடைய ப்ரொஃபைல பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுலதான் நீங்க சொல்ற ரெண்டுமே வருது. எல்லா ரெஸ்யூமும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறது காரணம் என்னன்னா இந்த விஷயம் எல்லாரும் போய் ரீச் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் செக் பண்ண போது அதுக்கு ஏத்த மாதிரி அடிச்சு கொடு அப்படின்னு வந்துடுச்சு. பட் ஃபைனல் அது ஒரு ஹியூமன் எடுத்து பார்க்கும்போது எல்லாமே ஷேக்ஸ்பியரியன் இங்கிலீஷா இருக்கும். என்னடா எல்லாருமே இப்படி பேசுனீங்கன்னா, எல்லாருமே இதே மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா, எல்லாருமே 10% ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்நேரம் ஜிடிபியே நம்ம மொத்தமா ஏறி இருக்கணும். ஆஸ்திரேலியன் ஜிடிபியே வந்து யூஎஸ் வந்து இல்லையே இல்லையே அப்படி இல்லையே இப்போ. இல்ல அது ஒரு ரீசனா இருக்குமான்னு கேக்குறேன். அதாவது அந்த ஏடிஎஸ்க்கு இது பண்றதுக்காக ஃபார்மேட் பண்ணி கரெக்ட். அந்த 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 ஃப்ளட் கேட்டை வந்து நம்ம எப்படியாச்சும் ஓபன் பண்ணி உள்ள போகணும் அப்படின்றதுதான் வந்து மக்கள் ட்ரை பண்றதுனால வந்த விஷயம். அண்ட் ஆல்சோ இப்ப வந்து the availability of these tools, AI and all these tools, இப்போ வந்து நீங்க தப்பான்னு சொல்றீங்க. இப்ப என்னோட ஏர்பாட் ஸ்டோரி இருக்குல்ல, அது ஒரு ஸ்டார் ஃப்ரேம்வொர்க்ல நான் போட்டு வாங்கிக்கிறேன். அதுல என்ன தப்பா அதுக்கு சான்ஸ் இருக்கு? அந்த ட்ரெயின்ல வந்தவங்க இருக்காங்கல்ல, அப்படி உள்ள வந்தாங்க தெரியுமா, அவங்களோட ரெஸ்யூமே அதே மாதிரி தான் இருக்கும், ரைட்? ட்ரெயின் டிரைவரோட ரெஸ்யூம் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி உள்ள வந்தவங்களோட ரெஸ்யூம் அதே மாதிரி தான். நான் பீச்ல இருந்து 2 நிமிஷத்துல போயிருக்கேன் சார். இப்ப என்னன்னா புதுசா ஒரு ட்ரெயின் ஓட்ட போறாங்க, உங்களுக்கு டிரைவர் தேவை. இப்ப யார் போறது? ஃபேக்ட் ஆஃப் லைஃப். அந்த டிரைவர் எப்படி ரியலைஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது இந்த கும்பல்? அதுதான் பெரிய சேலஞ்ச். இப்ப அந்த பெரிய சேலஞ்சுக்கு தான் சோஷியல் நெட்வொர்க்கிங்
நீங்க வந்து லிங்க்டின்ல உங்க பிரசன்ஸ், நீங்க வந்து எப்படி வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்க காட்டுறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா போயிட்டே இருக்கு. அப்படியா? இப்போ ஆமா இப்போ நான் அரஃபத்தை பத்தி ஓகே ரெஸ்யூம் எடுத்துட்டேன், 2 ரெஸ்யூம் என்கிட்ட இருக்கு. இப்போ அரஃபத்தோட பிரசன்ஸ் நான் கரெக்டா வேலிடேட் பண்ணும் அப்படின்னா நான் போய் அவரோட லிங்க்டின் பிளாக்ஸை பார்க்கலாம், நான் அவருடைய யூடியூப் பிரசன்ஸை பார்க்கலாம். அப்ப ஜென்யூன் ஒர்க் மட்டும் பண்ணிருக்கான், ட்ரெயின் மட்டும் ஓட்டிருக்கான், பரவாயில்லையா? அப்பெல்லாம் ட்ரெயின் மட்டும் ஓட்டினா இப்ப முடியாதுல்ல, இப்போ அது பேராமீட்டர் இல்லாம போயிடுச்சுல. அன்பார்ச்சுனேட்லி அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அப்படியா? இப்ப அவங்க 15 வருஷமா ட்ரெயின்ல ஒரு ட்ரெயின் ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உலகத்துல வேற எதுவுமே நடக்கிறது தெரியாததுனால வேர்ல்ட் வேற ஒரு டைரக்ஷன்ல போகுது இல்ல. நான் அவங்களை குறை சொல்லல, பட் அவங்களுக்கு அது ஒரு ஜென்யூன் சேலஞ்சா மாறிடுச்சுன்னு சொல்றேன். நீங்க பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களா ப்ரொஃபஷனல் ஒர்க் எடுக்கிறதுல? ரொம்ப ரொம்ப முக்கியமா போச்சு அரஃபத், ரொம்ப ரொம்ப முக்கியமா போச்சு, ரொம்ப ரொம்ப முக்கியமா. நீங்க பாக்குறீங்களா? இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூ எடுத்தீங்கல்ல போன வாரம், நீங்க பாத்தீங்களா அந்த ப்ரொஃபைல்? இப்போ நான் அன்பார்ச்சுனேட்லி நான் வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் உங்களை எடுக்கல. ஸோ இதுக்காக நம்ம இன்னொரு லாங்குவேஜ் போய் அது ஒரு சேலஞ்ச் இருக்கு. பட் நான் எப்படி பாக்குறேன்னா, நான் ஒரு கேண்டிடேட்டா சொல்றேன். ஐ திங்க் நான் ரொம்ப ரீசெண்டா தான் இந்த சோஷியல் உள்ளே வந்தேன். ஐ டோன்ட் பிலீவ் ரியலி பர்சனலி, ஐ டோன்ட் பிலீவ் மார்க்கெட் மாறி இருக்குன்றீங்க. இப்போ மார்க்கெட் மாறுறது நான் இப்ப எப்படி சொல்றேன்னா, எனக்கு ஒரு கேண்டிடேட்டா ஒரு கான்பிடன்ஸும் வருது. என்னை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, நீ போய் பாரு. Right? நான் வச்சிருக்கேன், நான் I have a blog, just go and see the blog, or I have some YouTube presence, go and try and listen to me. இது வேற எங்கே போதும், பட் அங்கே எடுத்துட்டு போகலாம். நம்மளுக்கு வர்ற ஒரு பெரிய ஃபீட்பேக் என்னன்னா, நம்ம பண்ற பாட்காஸ்ட் அதுல இருந்தெல்லாம் வர ஒரு பெரிய ஃபீட்பேக் என்னன்னா, நீங்க, நானு, கார்த்தி எல்லாருமே வந்துட்டு யூ கைஸ் ஆர் பில்டிங் சம்திங். உங்களுக்கு வேலைன்னு ஒண்ணு இருக்கு, அது போக உங்களுக்கு வந்து டெக்னாலஜி மேல ஒரு பேஷன் இருக்கு, நீங்க டைம் இருக்கு, டைம்லாம் இல்ல, டைம் ஃபைன் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. அதையும் போட்டுருவோம். ஓகே, டைம் இருக்கு. நீங்க ஆமா கரெக்ட். ஓகே, நீங்க எல்லாம் வெளிநாட்டுல ஜாலியா இருக்கீங்க, உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ நீங்க ஒர்க்குன்னு ஒன்று பாக்குறீங்க, அது கூட இதுவும் ஒன்று பாக்குறீங்க. அது பாக்குறப்ப அது சம்பந்தமா நீங்க எழுதுறீங்க, கத்துக்கிற விஷயத்த கம்யூனிகேட் பண்றீங்க, தமிழ்ல கம்யூனிகேட் பண்றீங்க, இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்றீங்க. உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் உருவாகுது. கரெக்டா? அது தப்போ ரைட்டோ, நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபைல் உருவாகி இருக்கு. பீப்புள் கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் ஹவு மச் ஐ நோ ஆர் ஐ டோன்ட் நோ. என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இவருக்கு இவ்வளவுதான் தெரியும், ஆர் இவருக்கு இவ்வளவு தெரியுமா இந்த விஷயத்துல. 2 பாயிண்ட்ல வந்துடலாம். கரெக்டா? நம்மளுக்கு வர இன்னொரு இந்த பர்சோனாஸ்ல ஒரு ஃபீட்பேக் என்னன்னா, நாங்க வேலை மட்டும் தான் பாக்குறோம். ரைட்? எங்களுக்கு 9 to 5 வேலை பார்த்துட்டு கம்ப்யூட்டர் மூடிட்டு வந்தாலே போதும் இருக்குது. அது போக இது சம்பந்தமா பெருசா ஒரு ஆர்வம் இல்ல. சர்வீசஸ் கம்பெனிஸ்ல இருக்கோம், போய்கிட்டு இருக்குது இந்த மாதிரி. அப்படின்றப்போ அந்த பர்சோனாஸும் இதுக்குள்ள வரணுமா, பண்ணணுமா? இப்ப எதுக்கு வரணும்ன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. பண்ணணுமான்றதோட எதுக்கு வரணும்? இப்ப இன்னொரு ஜாபுக்கு தான். இப்ப நம்ம கான்டெக்ஸ்டிங்க வந்து வெரி கிளியர்லி நம்ம இன்னொரு ஜாப் ஸ்விட்ச் ஓவருக்கு தான் பண்றோம். ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, உங்க ரெஸ்யூமே இன்னொரு ரெஸ்யூமே எக்ஸாக்ட்டா இருக்க போகுது. ரைட். வேற என்ன டேட்டா பாயிண்ட் இருக்குன்னு கேக்குறீங்க. வேற என்ன டேட்டா பாயிண்ட் இருக்கு? டேட்டா பாயிண்ட் வேற எதுவுமே இல்லையே. நான் அதையும் ஏன் வச்சு எழுத முடியாதா? எத அந்த சைடியா? அந்த பிளாக் நீங்க ஒரு நாள் பண்ண போறது இல்ல, ஒரு வருஷம் பண்ண போறீங்கல்ல. அப்ப நீங்க ஏல மாஸ்டர் ஆயிட்டீங்கல்ல. ரைட். அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணு அது நல்லா நடக்கும்ன்றீங்க. அந்த ஸ்டார்ட் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். உங்க தாட் ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. நான் இதை இன்னொரு விதமாவும் பாக்குறேன். உங்களுக்கு என்ன லேர்னிங்? ரைட்? நீங்க வந்து நிறைய பேர், நான் கேட்ட வரைக்கும் நிறைய பேர் என்னன்னா இன்டர்னலா தான் ஜம்ப் பண்ணணும்னு பாக்குறாங்க, கம்பெனிக்குள்ளேயே தான் போகணும்னு பாக்குறாங்க. அப்படியா? இல்ல, எனக்கு அந்த டேட்டா பேட்டர்ன் கம்பெனிக்குள்ள தான் போகணும்னு பாக்குறாங்க. ஏன்னா அது ஈஸி, அவங்களுக்கு அந்த ஜம்ப் ஈஸி. இன்னொரு ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ண வேணாம், இன்னொரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேணாம். எனக்கு தெரிஞ்சு நண்பர்கள் இருக்காங்க, 1 வருஷம் ஆயிருக்கு அவங்களுக்கு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஏன் அப்படின்னா ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். 1 வருஷம். லைஃப் ஆஃப்டர் 40ங்கிறது தனி பாட்காஸ்ட் ஆச்சு. ஆமா, அது லைஃப் ஆஃப்டர் 40. ஆமா, மோஸ்ட்லி லைஃப் ஆஃப்டர் 40. ஐ திங்க் நமக்கு நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ சின்ன பசங்களை பாத்தீங்கன்னா இந்தியால வந்து இவன் இப்ப கூட இருக்கலாம். நான் முதல்ல கேட்ட டேட்டா பாயிண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, அவன் 2-3 ஜாப் வச்சிருக்கான். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 2-3 ஜாப் வச்சிருக்கான். தே வில் கம் அண்ட் நெகோஷியேட். ஓகேங்களா? ரைட். அப்ப வந்து அவன் 2-3 ஜாப் வச்சிருக்கானா, அப்ப அவன் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ரைட்? நீங்க எல்லாமே விட்டுருங்க, ரெஸ்யூம் விட்டுருங்க, இந்த நம்ம பேசின எல்லாத்தையுமே அழிச்சிருங்க. சரியா? அழிச்சிட்டு அப்ப somebody is very smart, something is working for them. கரெக்டா? அப்போ நான் என்ன சொல்றேன்னா, லைஃப் ஆஃப்டர் 40 வந்து அவங்க கிட்ட பேசணும்னு சொல்றேன் நான். இப்போ தயவுசெய்து அவங்க கிட்ட பேசுங்க. இன்னொன்னு, இந்த ஜாப் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு பிரமிடா தான் இருக்கும் இல்லையா? நம்ம மேல போக நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் கம்மியா தான் இருக்கும். ரைட்?
அப்ப காம்படிஷனும் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து நிறைய ரிசர்ஷன் இதனால நிறைய நிறைய பேருக்கு வேலை போகுது, நிறைய பேர் நிறைய மார்க்கெட்ல நிறைய பேர் உள்ள வராங்க, ரைட்? ஸோ பிரமிட் அதே தான் இருக்கு, அண்ட் இன்னும் அந்த பிரமிட குறைச்சிட்டு வருது. பட் நம்பர் ஆஃப் பீப்புள் நவ் ஆர் மோர். அப்போ உங்க எட்ஜை நீங்க எப்படிதான் காட்டுவீங்க? அண்ட் ஒரு ஒரு இன்டர்வியூரா உங்களுக்கு வந்து இருக்கிற ப்ரூஃப் என்னன்னா, நீங்க வந்து சொல்றீங்க இப்போ ஏர்பாட் சேல்ஸ் வந்து நான் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னு. எங்கிட்ட ப்ரூஃபே இல்லையே அதுக்கு. இந்த கிராஃப்ட் மேல எனக்கு என்ன கண்ட்ரோல் இருக்குன்னு ப்ரூஃப் இல்ல. ஃபர்கெட் அபௌட் நான் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையான்னு சொல்லிட்டு பல விதமான டிசைன் பேட்டர்ன்ஸ் பத்தி நான் எழுதுனதோ, டிசைன்ஸ் கலர்ஸ் மேல எனக்கு இருக்கிற ஒரு பேஷனோ அது எதுவுமே வெளியே. இப்ப நீங்க வந்து ஏர்பாடோட ஹெட்போன் டிசைன் எடுத்து பிரிச்சு போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு ஜெனரிக்கா உங்க தாட் ப்ராசஸ் இப்போ ஒரு எம்பத்தி வைஸ் எப்படி டிசைன் பண்ணனும், கிட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஐ மீன் அந்த ப்ராடக்ட்ட பத்தி பெருசா அதாவது ஒரு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் வெளியே தரணும்னு இல்ல, ஒரு எம்பத்தட்டிக்கா அந்த கிராஃப்ட் மேல இருக்கிற நம்மளுக்கு இருக்கிற ஒரு பேஷனை வந்து காட்டலான்றீங்க. மோஸ்ட்லி பேஷன்லாம் இல்லையே ஜெடம், நாங்க பாட்டு சும்மா 9 to 5 ஒர்க் பண்றோம், எங்களுக்கு பேஷன்லாம் இருக்கணுமா? இல்ல ஜெடம், பேஷன் இல்ல, மோட்டிவேஷன் தான். பேஷன் இஸ் a very hard word. மோட்டிவேஷன் இருந்தா போதும். மோட்டிவேஷன் என்னன்னா, ஒரு ப்ராப்ளம்னு பார்த்துட்டு அது சும்மா போயிட்டீங்கன்னா தென் தட்ஸ் யுவர் கேரக்டர். நான் ஒரே ப்ராஜெக்ட்ல 5 வருஷமா இருக்கேன், ஒரு பேங்கிங் ப்ராஜெக்ட்ல இருக்கேன், பேங்க் எண்ட்ல இருக்கிறேன். நான் என்ன பண்ணணும்? நான் ஒரு ஜெர்மன் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராஜெக்ட்ல இருக்கேன், இல்ல ஒரு பேங்கிங் ப்ராஜெக்ட்ல இருக்கேன். நான் என்ன எழுதணும் நானு? அது வந்து அதுக்குதான் ஜெட சொல்றேன், திருப்பி நமக்கு வர்ற ஃபீட்பேக் வந்து நீங்க வேற சர்வீசஸ் கம்பெனில வேற ஒரு இது போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ அது ரெண்டே மீட் ஆகுமான்றதுக்காக இந்த கொஸ்டின். இப்போ ஒண்ணும் இல்ல ரஃபத், நீங்க அந்த ஹைரார்கில டிராவல் பண்றதுக்கு நீங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சாகணும். 5 வருஷம் இருக்கீங்க, நீங்க வெளியே போக வேண்டாம், அதுக்குள்ளேயே ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சாகணும். அதுக்கு என்ன ஃப்ரேம் ஒர்க்னு யோசிங்க, அந்த ஃப்ரேம் ஒர்க்கை வெளியே அப்ளை பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. யூ ஸ்டில் டூ வாட் யூ வாண்ட் டு டூ. அந்த ஃப்ரேம் ஒர்க் அதோட அவுட்கமும் அதை வந்து வெளியே வச்சுக்கணும். வெளியே வச்சுட்டீங்கன்னா எல்லாரும் பார்க்கட்டும். இப்போ வந்து இது ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் எனக்கு வரும். உள்ளே இருப்பாங்க, 5 years இருப்பாங்க, 10 years இருப்பாங்க. they'll be frustrated after a point. எனக்கு ப்ரொமோஷன் தரல, ப்ரொமோஷன் தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூ ஆர் சேயிங் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா பாயிண்ட் கிடைக்காம இருக்கலாம், நம்மளுடைய பேஷன் தெரியாம இருக்கலாம். நம்ம இது பண்ணாமதுனால நம்மளும் வெளியில போகாம இருக்கோம். அட்லீஸ்ட் இதை பண்ண நம்மளால வெளியில போகலாம் கான்ஃபிடன்ஸோட. ஓகே, நான் தான் டேட்டா பேஸ்ல கிங், நான் வெளியில போய் வேலை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அது ரெண்டுமே பில்ட் பண்ணாம அங்கேயே இருக்கோம், அவங்களே ப்ரமோஷன் தருவாங்க அப்படின்ட்டு, which is never going to happen. இன்னொன்னு நம்ம இது எல்லாத்தையும் அகைன் வேற ஒரு இடத்துக்கு போறோம், பட் இட்ஸ் ஓகே. நம்மளுடைய கோர் தாட் ப்ராசஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டே வரோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஒரு 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 மீட்டிங்ல உட்கார்றோம், ஏதோ ஒரு ஐடியா வரும், இதை பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம அதை பண்ண மாட்டோம் பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ஹைரார்கிக்கல் எல்லா நான்சென்ஸ்னால பண்ண மாட்டோம். பட் அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம்ல, அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது உள்ள ரெக்கார்ட் பண்ணி வைக்காதீங்க, வெளியே ரெக்கார்ட் பண்ணுங்க. கம்பெனின்னு சொல்லாதீங்க, ஜெனரிக்கா வச்சுக்குங்க. அதை ஷேர் பண்றோம் இருக்காது, எவ்வளவு கிராஃப்ட் எவ்வளவு பண்ணணும் இருக்கு, எவ்வளவு ஒரிஜினலா இருக்கு, உங்களோடதா இருக்குதுன்னு இருக்குது, எவ்வளவு கம்பெனி இன்ஃபர்மேஷன் இருக்கு. கம்பெனி இன்ஃபர்மேஷன் உள்ள கூட பிளாக் எழுதலாம், உள்ள டாக்குமெண்ட் எழுதலாம், இல்ல உள்ள எழுதலாம். இப்ப உங்களுக்கு தெரியும் ஸ்பெஷலி உள்ள பிளாக் எழுதுறதுனால எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு உங்களோட லைஃபே ஒரு ப்ரூஃப், ரைட்? மேபி அதை அப்புறமா கூட பேசலாம். அதாவது உங்களோட ஐடியாஸை ஏன் எழுதி வைக்கணும்ன்றது அது ஒரு பெரிய டாபிக் பை இட் செல்ஃப். இப்போ அதுக்கு ஒரு மரத்தடி சித்தர் சொன்னாரு, நான் செஞ்சேன். ஒரு மரத்தடி சித்தர் சொன்னாங்க 1995 வேலை தேடி இருப்பாரு அதே சித்தர். அப்படி அது எனக்கு தெரியாது, பிறகு முன்னாடி இல்லையா தெரியாது. முடியாது, ரெண்டாவது தடவை ரெக்கார்ட் பண்றீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்றத ஞாபகம் வச்சிருங்க. எம்ஜிஆர் மாதிரி 3வது தடவை அடிச்ச பிறகுதான் நான் வெளியே வருவேன், அது வரைக்கும் அமைதியா தான் இருப்பேன். பட் இதுக்கு ஒட்டின ஒரு தாட் வந்து என்னன்னா, லிங்க்டின்ல ஒரு ஆர்டிகல் எழுதினேன், நாலேஜ் வந்து புஷ் புல் பத்தி நான் ஸ்ட்ரைப்ல இருக்கும் போது எழுதினேன். ஸ்ட்ரைப்ல எனக்கு அது ஒரு ஒப்பீனியனா ஃபார்ம் ஆச்சு. என்னன்னா, நாலேஜ் வந்து ஒன்னா மேல இருந்து கீழே வரணும், அவங்களே புஷ் பண்ணி நமக்கு அனுப்பணும், இல்ல நம்ம புல் பண்ணிக்கணும், வேற வழி இல்ல. ஏன்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல எனக்கு நாலேஜ் வர்றது இல்லப்பா, நான் என்ன பண்றது, புல் பண்ணிக்கோ, வேற வழி இல்ல, நீ போய் எடுத்துக்கோ, இல்ல புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு நாலேஜ் பத்தி ஒரு சின்ன ஆர்டிகல் எழுதும். வேலைக்கும் உங்க ரோலுக்கு சம்பந்தமே கிடையாது. பட் 2-3 years down the line, நான் இப்போ நோஷன்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல போகும்போது அங்க நாலேஜ் பிகம்ஸ் த பிரைமரி கேண்டிடேட் ஃபார் ஒர்க்கிங் எவ்ரிதிங். அப்போ என்னோட தாட் ப்ராசஸ் வந்து அங்க லிங்க் ஆகுது. ஸோ இது இன்னொன்னு என்ன ப்ரூவ் பண்றோம்னா, நீங்க பண்ற விஷயங்கள் வேஸ்டா போகாது அப்படின்றத ப்ரூவ் பண்றோம், கண்டிப்பா ப்ரூவ் பண்றோம். ஸோ அதனால வந்து நான் 9 to 5 போறேன், என்னோட ஐடியா ரொம்ப சின்னதா இருக்கு, நான் இது என்ன பெரிய விஷயம் அப்படின்றத விட
அதை ஜஸ்ட் புட் இட் சம்வேர். பட் புட் இது இட் நம்ம சம்வேர். பிளான் பண்ணி இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம சாரி டு இன்டரப்ட், பட் இது நம்ம பிளான் பண்ணி இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம அரைவ் ஆகல. பட் ஆனா எங்க நம்ம அரைவ் ஆகிறோம்னா, இன்டர்வியூ பத்தி பேசும்போது எங்க நம்ம அரைவ் ஆகிறோம்னா, காலங்கள் மாறிட்டு வருது. எல்லாருமே வந்து ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போறாங்க. எல்லாருமே வந்து பிச் பர்ஃபெக்டா ரெஸ்யூம் ப்ரெசென்ட் பண்ண போறாங்க. அப்ப நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னா, வாட் இஸ் நீங்க டிஃபரன்ஷியேட்? யாருங்கிறத ஏதாவது ஒரு மீடியம்ல ரெக்கார்ட் பண்ணிட்டே வரணும்ன்றீங்க. உங்களுக்கு ரைட்டிங் பிடிச்சா ரைட்டிங்ல பண்ணுங்க, வீடியோனா வீடியோல பண்ணுங்க, இன்டர்னல்னா இன்டர்னல்ல பண்ணுங்க. There is some shape or form you have to record who you are அப்படின்றது. முடிஞ்ச டிக்டாக் வீடியோ போடுங்க ப்ரோ, 5 செகண்ட் வீடியோ போடுங்க. வை நாட், ரைட்? சரிங்களா? Right. ஏதாவது ஒரு மீடியா அவங்க கம்ஃபர்டபுளா இருக்க மீடியம் வச்சுக்கோங்க. Whatever I is don't think comfortable. everybody is comfortable with videos, right? Whatever is comfortable. Not everybody is comfortable. I'm not comfortable with video at all. அப்போ அது ஒரு நல்ல டேட்டா பாயிண்ட் அது. யா, இப்போ வந்து அகைன் நம்மளுடைய மோட்டிவேஷன் ஆஃப் இந்த மாதிரி டாக்ஸ் இன்னும் நிறைய பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஐடியா வந்து என்னன்னா, we don't want to prepare anything, we just want to come and நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம அங்க பேச போறோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் இன்டர்வியூ இருக்குல்ல, ஒரு இன்டர்வியூ முடிச்சிட்டோம், அது வந்து ரொம்ப ட்ரைனிங்கா இருக்கும். ஃபார் கப்புள் ஆஃப் டேஸ், கப்புள் ஆஃப் வீக்ஸ் கூட சில பேருக்கு போகலாம். என்னன்னா அதோட ரிசல்ட் வர வரைக்குமா இருக்கலாம், ரிசல்ட் வந்த பிறகும் இருக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருந்திருக்கா, லைக் வெரி ட்ரைனிங் ஆஃப் ஆஃப்டர் த இன்டர்வியூ? எல்லாம் முடிஞ்சிச்சு, அப்பாடான்னு ஒன்று இருக்கும், பட் ஸ்டில் எனர்ஜி வைஸ் ரொம்ப ட்ரைனிங்கா இருக்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? வந்து எனக்கு குழந்தை வேற பிறக்கிற டைம் அப்போ. ஸோ அந்த ப்ரெஷரு, மைண்ட் செட்டு அதெல்லாம் இருக்கும்போது அகெயின் அண்ட் அகெயின் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கேன். இன்டர்வியூ ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக அது 20th இன்டர்வியூவாக இருக்கும். அது அந்த டைமில் நான் 20th இன்டர்வியூவாக இருக்கும். அப்போ வந்து ரொம்ப லைக் அப்போதான் ஃபுல் ரீஸ்டார்ட் நடந்துச்சு என்னோட சிஸ்டமில். ஃபுல் ரீஸ்டார்ட் நம்ம பண்ணி ஆகணும் சிஸ்டமாங்கிற பாயிண்ட்டை வந்து ரீச் ஆச்சு. பட் அந்த ஒரு 2-3 வீக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது இப்போ ஹைண்ட் பார்க்கும்போது அந்த அடி இல்லாட்டி கண்டிப்பா பவுன்ஸ் பேக் ஆயிருக்க முடியாதுன்றது தெரியுது. அது எந்த அளவு நம்ம ஹேண்டில் பண்றோன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அது எமோஷனலா போயிட்டு ஓகே நம்மளுக்கு இனிமே செட் ஆகுது, நம்ம ஒரு இதுல வந்தோம் இப்படியே இருக்கலாம்னு சொல்லி ஓட்டிருக்கலாம். இல்ல அது எப்படி எனக்கு எப்படி நீ வேலை தராம போயிடுவேன், சரி நான் வேற என்ன தான் கேட்கறேன் அப்படின்னு நம்ம படிக்கிற எப்படி வேணா அதை எடுத்துக்கலாம். லைக் நம்ம அந்த ஸ்கில் செட் அதுக்கப்புறம் இது பண்ற மாதிரி உங்களுக்கு என்ன கேப் இருந்துன்றதை நீங்க புரிஞ்சுக்க அனலைஸ் பண்ணி கரெக்ட் என்ன கேப் இருந்துச்சு. அப்பதான் இந்த ஸ்டார் ஃப்ரேம் ஒர்க்லாம் கண்டுபிடிக்கிறோம். ஓ ஸ்டார் இப்படிதான் சொல்லணுமா, ஓகே இதைதான் அவன் கேட்கறான். நான் திருப்பி திருப்பி சுச்சுவேஷன் அண்ட் டாஸ்கை பத்தி பேசி மட்டுமே நான் வரைக்கும் வேலை வாங்கியிருக்கேன். சார் நான் பார்க்லேஸ் பேங்க்ல அது பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் 6 மாசத்துல நாங்க முடிச்சிட்டோம் சார், வாங்க அப்படின்றவாங்க. அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு வேற ஏதாவது சார் அந்த பேங்க் ரெக்கேத் ப்ராஜெக்ட் மலேசியால பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரே வருஷத்துல லைவ் போயிட்டோம் சார், அடுத்த வேலை கிடைச்சோம். பட் அதில் ஆக்ஷன் அண்ட் ரிசல்ட்டை பற்றி நான் பேசவே இல்லை பெருசா. நான் என்ன பண்ணேன் அதுக்கான ரிசல்ட் என்னங்கிறத பேசவே இல்லை. பட் அது ஒரு புரிதல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு நல்ல பாயிண்ட் நீங்கள் சொன்னது, ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் இன்டர்வியூன்றது வந்து இட்ஸ் ரியலி ஹார்ட். ஐ ரியலி ஃபீல் ஃபார் தோஸ் பீப்புள், லைக் அந்த சுச்சுவேஷன் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக. பட் ஆனால் நம்ம எங்கே இருக்கோன்னு தன்னை அறியறதுக்கான ஒரு பாயிண்டாக தான் நான் அதை பார்ப்பேன். தன்னை உணர்ந்தான் நீ அந்த டைமில். அவ்வளோதான், உனக்கு அந்த ஸ்கில் இருக்கா இல்லையா, கரெக்டான வேலைக்கு அப்ளை பண்ணுறோமா இல்லையா, கரெக்டான டைமில் மார்க்கெட்டில் இது இருக்கா இல்லையா, கரெக்டான கான்டாக்ட்ஸ் இருக்கா இல்லையா. நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு 10-15 கொஸ்டின் எழுதி நம்ம கண்டுபிடிக்கணும் இதில் எது நம்ம தப்பு பண்ணுறோம் தப்பு பண்ணல, ஆர் அடுத்த இதில் ஆல்ரெடி பண்ண தப்பை எப்படி பண்ணாமல் இருக்கோம்னு கண்டுபிடிக்கணும். பட் ஆனால் எஸ் எமோஷ்னலி அது கொஞ்சம் கஷ்டமான பீரியட் தான் அது. எனக்கு வந்து நீங்க பேச பேச ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு. என்னன்னா இந்த 15 இயர்ஸா ஒரே ஜாப்ல இருக்காங்க, எனக்கு வேற ஜாப் பண்ண வேண்டாம் காலில் சொல்லி நான் அவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டா ஒன்று பண்ண சொல்லுவேன். எவ்ரி 8 months 9 months ஜாப் அப்ளை பண்ணுங்க, ஜாப் ஸ்விட்ச் பண்ணாதீங்க, ஜாப் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நெசசிட்டி இல்லாம நீங்க ஒன்று அப்ளை பண்ணீங்கன்னா அந்த ரிஜெக்ஷன் உங்க ரொம்ப ஈஸியா எடுத்துக்கலாம், நம்பர் 1. அண்ட் லேர்னிங் ஆல்சோ கொஞ்சம் தெரிய வரும். ஓ ஓகே மார்க்கெட்ல இதுதான் இருக்கா. நீங்க வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு போய் திடீர்னு ஜாப் மார்க்கெட் ஓபன் பண்ணி பாக்குறதுக்கும் தேடுறதுக்கும் ஒரு அவேர்னஸா, ஓகே இதுதான் இப்போ அப்பா இருக்கு, இண்டஸ்ட்ரி அப்பா இருக்கு. இப்போ நான் வந்து இது என்னோட டே ஜாப்ல எப்படி சொல்லுங்க சார். அது கூட நான் இன்னொன்னு சொல்லிடுவேன். அந்த 10-15 வருஷமா இருக்கும்போது ஒரே வேலையில் இருக்கும்போது அப்ளை பண்றது ஒண்ணு, கண்டிப்பா அப்ளை பண்ணி செக் பண்ணிக்கலாம், டெஸ்ட் பண்ண மாதிரி அப்ளை பண்ண சொல்றீங்க, 6 months அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க. கூடவே நெட்வொர்க்கையும் பில்ட் பண்ணிக்கலாம். 10 வருஷமா அங்கதான் இருக்க, 100% பரவாயில்ல. அப்ப கம்பெனியில இருக்கிற எத்தனை பேரை நம்மளுக்கு தெரியும், அதே ரோல் இருக்கிற வேற ஒரு கம்பெனில இருக்கவங்க நம்ம எத்தனை பேருக்கு தெரியும், ரைட்? எல்லாமே சஜஷன்ஸ்ல வந்துகிட்டே இருக்கும். அவங்களை எத்தனை பேர் பில்ட் பண்றோன்றதும் ஒரு அசட்டா மாறும். லைக் அட் எனி கிவன் பாயிண்ட் நம்ம வேலை மாறணும்னு நினைச்சோம்.
சார் நீங்க கண்டிப்பா I think network building is another topic by itself நினைக்கிறேன். பட் correct. இப்போதைக்கு நெட்வொர்க் இல்லாம ஐ டோன்ட் திங்க் ஸோ வந்து கஷ்டம் ஜாப் கிடைக்கிறதே கஷ்டமா தான் இருக்கு. ரைட். சார் நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்க? Yeah. அதான் இப்போ வந்து இப்போ என்னுடைய டே ஜாப்ல வந்து நான் வந்து நிறைய இன்டெகிரேஷன் பண்ணணும். அப்போ நான் போய் அந்த கம்பெனியை பத்தி கொஞ்சமாச்சும் ரிசர்ச் பண்ணணும், எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கம்பெனிக்குள்ள போயிட்டு நேரா அவங்களுடைய கெரியர் சைட்டுக்கு போயிடுவேன். உள்ள வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சைட் இருக்கு, டேரக்டா அங்க உள்ள போயிடுவேன். தி ஐடியா இஸ் டூ திங்ஸ். நம்பர் ஒன், வாட் டெக்னாலஜி தே ஆர் யூசிங். Number two, what are the people they are trying to recruit? Number three, how mature they are. பட் சப்கான்சியஸா இது எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, ஆல்சோ ஜாப் மார்க்கெட் எனக்கு சொல்லிட்டே வருது, ஏய் மார்க்கெட் இப்படிதான் போகுது, எல்லாருமே இப்ப ஏஐ நேட்டிவ்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நோபடி நோஸ் வாட் இஸ் ஏஐ நேட்டிவ். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இன்னோவேட்டிவா, கொஞ்சம் இதுவா, எவ்ரி 6 months or nothing wrong in even going and looking at it to get a feel of it. இது வந்து என்ன ஆகும்னா உங்களை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வரும் ஃபார் மார்க்கெட்ல எப்படி இருக்குன்னு சொல்லி. எஸ்பெஷலி உங்க காம்படிட்டர்ஸ். இப்ப நீங்க ஒரு பிசினஸ் சூப்பரா இருக்கீங்க, 15 இயர்ஸா இருக்கீங்க, யூ ஆர் வெரி ஹாப்பி அப்படின்னாலும் உங்க காம்படிட்டர் என்ன பண்றாரு, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாருன்னா நீங்க அதை எடுத்துட்டு இங்க உள்ள வரலாம், இங்க கூட உள்ள வந்து சொல்லலாம், ஏய் ஐ திங்க் திஸ் டெக்னாலஜி இஸ் ரியலி வெரி குட், வி ஷுட் டூ அன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். ஸோ ஐ திங்க் டேக் அவேவா பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஸ்டார் ஃப்ரேம்வொர்க் நானும் வந்து ஐ திங்க் இட் இஸ் வெரி குட். த ஒன்லி ப்ராப்ளம் இஸ் ஸ்டார் ஃப்ரேம்வொர்க்கும் மாஸ்டர் பண்றவங்களுக்கு பேசுற அளவுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க, ஒண்ணுமே பண்ணாம அதை பேஸ் பண்றவங்களுக்கும் ஆள் இருக்கிறாங்க. அதுக்கு தான் இப்போ we have multiple rounds of interviews where people try and cross that. ஏன் மல்டிபிள் கம்பெனி கரெக்டான கம்பெனி கேம் பண்ணணும்னு ஒருத்தன் நினைச்சு வந்தானா உள்ளலாம் வர முடியாது, சான்ஸே இல்லை. அன்லெஸ் அந்த ஐம் வெரி வெரி கான்ஃபிடென்ட் அந்த கம்பெனியோடைய பாரம், அந்த இன்டர்வியூ லூப்ல இருக்கிறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும், ஒரு லூப்ல நீங்க இருக்கீங்க, ஒரு லூப்ல நான் இருக்கேன்னா ஏமாத்திட்டு உள்ள வர்றவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. மீனிங் அது அரகண்டா சொல்லல, நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அதுல டைம், ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், அவ்வளவு பேர் நம்ம பழகிருக்கோம், அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கோம் அதுல. சோ கேம் பண்றதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. அந்த சைடு வந்து இட் இஸ் நாட் ஒன் இண்டிவிஜுவல் ஹூஸ் டேக்கிங் த டிசிஷன், ரைட்? எப்பவுமே அது ஒரு கலெக்டிவ் டிசிஷனா தான் பண்ணுதுன்னு பார்க்கும்போது அதுக்கு தனியா ரூப்ரிக்ஸ் வச்சு, அதுக்கு தனியா பீப்புள் ஆர் சிட்டிங் டுகெதர் அண்ட் டூயிங் இட் அப்படின்னும் போது. ஸோ இப்போ பிஃபோர் வி க்ளோஸ், ரைட், அப்போ புதுசா ஃப்ரெஷரா வரவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குமா? ஏன்னா நம்ம பேசுறதெல்லாம் ரொம்ப ஏன்னா புதுசா வரவங்களுக்கு ஒரு அந்த நான் ஃபர்ஸ்ட் டைம் கார்டை ஆல்வேஸ் காமிச்சிடலாம், எனக்கு பெருசா தெரியாது, நான் அப்பதான் யூனிவர்சிட்டியில வந்திருக்கிறேன், அதனால அவங்களுக்கு ஈஸியா இருக்குமோ? ஒத்துக்க முடியாது. டெக்னாலஜி இப்ப இருக்கிற ஸ்பீடுக்கு நான் புதுசுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப கஷ்டம். வாட் ஹேவ் யூ சீரியஸ்லி பில்ட் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். உங்களுடைய சரி உனக்கு எதுவும் தெரியாது, 25 வருஷமா இருக்கிற, வாட் 22 இயர்ஸ் ஒரு வாட் எவர், ரைட்? உனக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்கா? 1000 போஸ்ட் போட்டிருக்கியா? இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்கா? 10,000 ஃபோட்டோ போட்டிருக்கியா? சூப்பர். படிப்பு சொந்தமாக ஏதாவது பண்ணியிருக்கியா? ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கியா? ஏதாவது வெளியில் இருக்கா? இல்லை சார் நான் வேலை கொடுத்தீங்கன்னா கற்றுப்பேன் சார். அது மேபி எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு சின்ன கம்பெனிஸில் எடுக்கலாம், அந்த கேண்டிடேட் மேலே இருக்கிற பொட்டென்ஷியலுக்காக பெட் கட்டலாம். பட் ஆனால் அவங்களுக்கும் ஏதோ ஒரு எவிடன்ஸ் தேவைப்படும் தான் எனக்கு தோணும், லைக் ஹூ யூ ஆர் ஆர் டு ப்ரூவ் யுவர் பேஷன் and all that. So I think maybe we'll end with this, right, saying it doesn't matter நீங்க வந்து ஒரு யங் புதுசா இப்பதான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்தாலும் சரி, என்ன மாதிரி வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் ஷார்ட்டா சொன்னா ரிட்டையர்மெண்ட் நோக்கி போறவங்களும் ரிட்டையர்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரிட்டையர்மெண்ட் போறவர்கள். அப்படி பாத்தீங்கன்னா புதுசா ஜாயின் பண்ற காலேஜ் முடிக்கணும் அவன் ரிட்டையர்மெண்ட் நோக்கி தான் போறான். என்னடா கூடி சீக்கிரத்துல போவேன், நீங்க எல்லாம் கொஞ்சம் பின்னாடி வருவீங்க, பட் பின்னாடி வர்றவங்களையும் சேர்த்து அப்படின்னு சேர்த்து பின்னாடி வரவங்க சேர்த்து. I think one good question is what have you built? Is probably the right question to ask ன்னு நினைக்கிறேன். Genuinely built, right? What have you genuinely built? ஆமா ரைட். இப்போ சில பேர் இருக்காங்க இந்த ரெஸ்யூம் இதெல்லாம் ஷைன் ஆகிறதுக்கே பில்ட் பண்றவங்களும் இருக்கிறாங்க. that is more like when you say what have you built, again on the star framework ஓட ஃபிட் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா I think probably will be a good thing. With that we'll stop. Thanks Arafat, திருப்பி பேசுவோம். Thanks Jana, take care. Take care, bye.